வணக்கம். அறிவுசார் SunNews தொலைக்காட்சி நேயர்களுக்கு உளமார்ந்த காலை வணக்கங்கள். மீண்டும் உங்களோடு அபிமான வர்த்தக உலகம் நிகழ்ச்சியில் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு அன்றாடம் சிறந்த நிபுணர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பேசி வருகிறீர்கள். சந்தைகளை பற்றி முழுமையாக புரிந்து கொள்கின்ற நிகழ்ச்சி. உங்களது தொலைபேசி எண் 42059292. இன்று சந்தைகளுக்கு விடுமுறை என்பதால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பிரத்யேக தலைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றிய தலைப்பாகும். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த துறையில் கிட்டத்தட்ட 44 முன்னணி நிறுவனங்கள் அவர்களது திட்டங்களை முதலீட்டாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM என்பார்கள் 2013ஆம் ஆண்டிலே 8.78 லட்சம் கோடி முதலீடுகளின் மதிப்பு. இந்த நிறுவனங்களுடைய முதலீடுகளின் மதிப்பு 8.78 லட்சம் கோடி. ஆனால் திட்டங்கள் என்று பார்த்தால் பல திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் துறையிலே இருக்கின்றன. முதலீட்டாளர்களை பொறுத்தவரை எந்த திட்டத்தை தெரிவு செய்வது, எதை விடுப்பது, எந்த திட்டத்திலே சிறந்த முறையிலே வளர்ச்சி இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் அறிந்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு கால அவகாசம் இல்லை. அதை தவிர ஊடகங்களும் சரி, இதே போன்று வர்த்தக உலகம் நிகழ்ச்சிகளும் சரி, பல நிபுணர்களின் கருத்துக்களும் உங்களுக்கு தொலைக்காட்சி மட்டுமல்ல இன்டர்நெட்டிலும் உங்களுக்கு கிடைக்கின்றன. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே பிரத்யேகமாக இந்த ஆண்டு மியூச்சுவல் ஃபண்ட் துறை எப்படி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றன, சிறப்பாக வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றன, லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி பேசுவதற்காக ஒரு சிறந்த நிபுணரை அழைத்திருக்கிறோம். இந்தியா நிவேஷ் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் திரு கிருஷ்ண தாசன் அவர்கள். அவரை வரவேற்போம். நிகழ்ச்சியிலே தாராளமாக கலந்து கொள்ளுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்கின்ற சாதாரண அல்லது கடினமான கேள்வியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற பதில்கள், விளக்கங்கள் அனைவரையும் சென்றடைகிறது. நமது நாட்டை பொறுத்தவரை எக்கனாமிக் லிட்ரஸி, அதாவது பொருளாதாரத்தை பற்றியும் சந்தைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அந்த முனைப்பு, லிட்ரஸி, அந்த விகிதம், படிப்பு விகிதம் குறைவாகவே இருப்பது என்பதுதான் உண்மை. ஆக நிகழ்ச்சிகளை இணைந்திருந்தால் நீங்கள் பயன்பெறுவீர்கள். கிருஷ்ணதாசனை வரவேற்போம். வெல்கம் டு வர்த்தக உலகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை ஏன் நான் முதலில் நேர்களுக்கு ஒரு புள்ளி விவரமாக சொன்னேன் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரு சின்ன புள்ளி விவரம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முக்கியமாக மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 13% அதிகரிச்சிருக்கு, லாபத்தை கொடுத்துருக்கு என்பது தான் 6 மாதத்துடைய தகவல். ஆனால் இன்னொரு தகவலும் இருக்குது. ஏப்ரல் முதல் நவம்பர் வரை கிட்டத்தட்ட 2.74 லட்சம் வாடிக்கையாளர்களை மியூச்சுவல் ஃபண்ட் துறை இழந்திருக்கிறது என்கின்றதும் ஒரு தகவல். இது ரெண்டும் ஒரு முரண்பட்ட தகவல். இதற்கான விளக்கம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா டிவிடெண்ட் நீங்கள் தான் சொல்லணும். இரண்டாவது, இது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் காலம். இப்போ நம்ம இந்த நிதியாண்டினுடைய கடைசி காலாண்டில் இருக்கிறோம், 4வது காலாண்டில் இருக்கிறோம். ஆக அனைத்து நிறுவனங்களும், முன்னணி நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன நாம் கவனிக்க வேண்டும், அதை வைத்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடுகளை தொடரலாமா? இந்த 2 கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை தூக்குவோம். இப்போ நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்கள் இப்போ மிட் கேப் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 6 மாதத்தில் அந்த 13% அந்த டைமில் ஏறிங்கிறது உண்மை. இதுவே ரிடம்ஷன்ஸ்க்கும் ஒரு காரணமாகிடும். ஏன்னா பொதுவாக ரொம்ப நாளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் பார்க்காம நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு வருது, இந்த அளவுக்கு ஒரு 13% அப்ரிசியேஷன்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலி அந்த டைமில் தான் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைம் இது எல்லாரும் போய் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 8 லட்சத்துக்கு மேலே வாடிக்கையாளர்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க, பெரும்பாலும் ரிடம்ஷன் காரணமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டிவிடெண்ட்ஸ் பற்றி சொன்னது. டிவிடெண்ட் டிக்ளரேஷன் ஜென்ரலி இந்த ஃபினான்ஷியல் இயரோட கடைசி 3 மாதங்களில் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிற தருவாயில் தான் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ அப்ரிசியேஷன்ஸ், அதாவது என்னென்ன ஃபண்ட் அப்ரிசியேஷன்ஸ் இருக்கோ, NAV அப்ரிசியேஷன் இருக்கோ, அதில் ஒரு டீசென்ட் பர்சன்டேஜ் எடுத்து டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டிவிடெண்ட் டிக்ளரேஷன் வாய்ப்பை வச்சு இவ்வளோ டிவிடெண்ட் வருது, அதனால ஒரு முதலீட்டாளர் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அந்த ஃபண்டை விற்க பார்ப்பாங்க. டிவிடெண்ட் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுப்பது ஒரு தவறான அணுகுமுறை. அதாவது என்ன எதுக்காகனா, இப்போ 3% 30%, அதாவது ஒரு NAVல 3 ரூபாய்க்கு டிவிடெண்ட், ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த 3 ரூபாய் அளவுக்கு NAV குறைஞ்சிடும். அந்த டிவிடெண்ட் டிக்ளரேஷன் ஆன உடனே NAV குறைஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்ட காசுல இருந்தே அமௌண்ட் வெளியே வந்து அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு NAV கம்மியாயிடுது. ஸோ நீங்கள் யூஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். அதனால் உங்களுக்கு பெரிய அப்போ அப்ரிசியேஷன், அங்கே NAV அப்ரிசியேஷன் கிடையாது, உங்கள் இருக்கிற NAVல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம், ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஷார்ட் டேர்முக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற டைம் அன்சர்டனாக இருக்கிற பட்சத்தில், ஷார்ட் டேர்மில் வெளியே வர பட்சத்தில் என்ன ஆகும்னா, டிவிடெண்ட்ஸாக வர அமௌண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரை டேக்ஸ் ஃப்ரீ. அந்த ஒரு அட்வான்டேஜை தவிர, டிவிடெண்ட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு அட்வான்டேஜை தவிர, டிவிடெண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அப்ரிசியேஷன்ங்கிற ஒரு அணுகுமுறையில் தயவு செய்து பர்டிகுலர்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ
டிவிடெண்ட் அவர்கள் அறிவித்த பிறகு அந்த டிவிடெண்ட் வழங்கப்படுகின்ற போது அந்த நெட் அசெட் வேல்யூ என்ஏவி அந்த மதிப்பிலிருந்து தான் வழங்கப்படுது. ஆக வழங்கின பிறகு என்ஏவி குறையுதுன்றீங்க. அப்போ டிவிடெண்ட் வந்து தொடர்ச்சியாக ஒரு வளர்ச்சியில் ஒரு அங்கம், லாபத்தில் ஒரு அங்கம். அதற்காக முதலீடு செய்யக்கூடாதுன்னா வேற எதுக்காக செய்யணும்? அதான், அதாவது கரெக்ட், நல்ல கேள்வி இது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு முதலீட்டாளர், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர், அவரோட என்ஏவி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அந்த என்ஏவில இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து டிவிடெண்டா கொடுக்குறாங்க. புதுசாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க இன்னும் 2 நாள்ல டிவிடெண்ட் வரப்போகுதுன்னா வளர்ச்சி எதுவும் வந்திருக்காது. அது 3 ரூபாய் பெர் யூனிட் வருதுன்னா அந்த 3 ரூபாய் பெர் யூனிட் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணிட்டு அந்த 3 ரூபாய் அளவுக்கு என்ஏவி குறைஞ்சிரும். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவருக்கு ஒரு அப்ரிசியேஷன்ல ஒரு அமௌண்ட் வெளியே வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணவருக்கு அவர் போட்ட காசுல இருந்தே கொஞ்சம் பாதி எடுத்து கொடுக்குற மாதிரி. நீங்க சொன்ன கருத்து வந்து புதிதாக ஒரு முதலீட்டை தொடர்கின்ற போது டிவிடெண்டுக்காக போகாதீங்க, இணைஞ்சிருந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு இல்ல 2 ஆண்டுகள் அந்த லாபத்தை பார்த்து விட்டு டிவிடெண்டை வாங்கி கொண்டு அப்புறம் லாபத்தை பதிவு செய்யுங்கள் இல்ல தொடருங்கள். ஆனா புதிதாக டிவிடெண்டுக்காக போய் இணையாதீங்க. என்னன்னா ஒரு தப்பான அப்ரோச் இருக்கு. இந்த டிவிடெண்டுங்கிறது அவங்க போட்டதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. நேருடைய கேள்வி எடுத்து நம்ம பேசுவோம். வணக்கம், வர்த்தக உலகம். வணக்கம் சார், நான் ராஜ்குமார், சென்னை வேலைச்சேரில இருந்து பேசுறேன். வெல்கம் சார், பேக் டு வர்த்தக உலகம். சார் ரெகுலர் காலர் நினைக்கிறேன், சொல்லுங்க சார். ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன அந்த ஏயுஎம் பத்தின இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ஆக்சுவலா 2012 வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து டோட்டல் எல்லா இருக்க மியூச்சுவல் ஃபண்டோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7,86,000 crores இருந்தது. இன்னைக்கு வந்து அது 8,76,000 crores ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 10.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த ஏயுஎம் ஒட்டுனதான் சார் என்னோட கொஸ்டின். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இயர் ஆன் இயர் மானிட்டர் பண்ணிட்டே வரோம். அது பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணதா எல்லாமே செக் பண்றோம். சோ அப்படி செக் பண்ணும்போது இந்த ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ரொம்ப நாளா இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் HDFC AMC எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are managing a very huge sum. Franklin Templeton அவங்களும் மேனேஜிங் ஹியூஜ் சம். ஸோ ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகுமா? இது வந்து என்னோட ஒரு கொஸ்டின் சார். அப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னால் ஏயுஎம் வந்து எந்த அளவுக்கு ஏறும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4,000 crores 5,000 crores இருக்கப்ப அதுல இருந்து வெளியில வந்து வேற ஃபண்டுக்கு போகணுமா? இது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், பாசிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் 2 டைப்பா சொல்றாங்க. ஒரு இந்த 2 ஃபண்ட்னா இது என்ன மீன் பண்றாங்க? இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் வந்து எந்த ஃபண்ட்ல போகணுங்கிறது எனக்கு தெரியணும் சார். கிரேட், நல்ல கேள்வி. அதுவும் ஏயுஎம் பத்தி ஒரு புள்ளி விவரமும் சென்ற ஆண்டை பொறுத்தவரை கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஆண்டுல வந்து 8.78 லட்சம் கோடி ஆயிருக்கு அந்த கடந்த ஆண்டு முடிவுல. அதாவது போன வருஷம் மட்டும் 11% வந்து ஏயுஎம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இந்த ஏயுஎம் அப்ரிஷியேஷன் காரணமா அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ஸ்லயும் இன்க்ரீஸ் இருந்திருக்கு. என்ஏவிஸும் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 7 to 10% வரையிலும் ஃபண்ட் டு ஃபண்ட் அந்த அப்ரிஷியேஷன் வந்திருக்கு. அந்த வேல்யூ அப்ரிஷியேஷன்னால ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூ அப்ரிஷியேஷன்னாலையும் இந்த என்ஏவி இன்க்ரீஸ், ஏயுஎம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ், ஆக்சுவலி சொல்ல போனா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் பெருசா இருக்கல போன வருஷத்துல கூட, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கல. அதனாலதான் இப்போ ஆம்ஃபி கூட புதுசா நிறைய ரேடியோ கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதாவது 25 இருந்து 40 வயசு உள்ளவங்களுக்கு வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்றதுக்காக அந்த நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஓகே, நீங்க கேட்டது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது ஏயுஎம் இன்க்ரீஸ்னால அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல இம்பாக்ட் இருக்குமான்னு? ஆக்சுவலி இருக்கும். அதாவது ஒரு மிட் கேப் ஃபண்ட் எல்லாம் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு அளவுக்கு மேல சைஸ் போகும்போது, ஒரு 5,000-6,000 கோடிக்கு மேல சைஸ் போகும்போது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். அவ்வளோ ஹியூஜ் அசெட்ஸை வச்சு, ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வெரி அக்ரெசிவ்லி அண்ட் வெரி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல பெரும்பாலும் இந்த ஏயுஎம் சைஸ் ஜாஸ்தி ஆக அது பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். ஸோ அதனால நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ண, சில நேரங்களில் முன்னாடி ஒரு ரிலையன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஃபண்டை வந்து இந்த என்ஏவி ஏயுஎம் ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆனப்போ கொஞ்ச நாளைக்கு பர்ச்சேஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் நீங்க HDFC பேர் கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா 10,000 12,000 கோடின்னு போயிட்டு இருக்கு அவங்க ஒரு ஃபண்டோட ஏயுஎம்ஏ. ஆனா அதுல HDFC டாப் 200ங்கிற ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட். இது பாசிவ்லி மேனேஜ்னு சொல்ல முடியாது, பட் ரிலேட்டிவ்லி லெஸ் ஆக்டிவ்லி மேனேஜ். அவங்க பொதுவாக BSE 200 அல்லனா BSE 100ல இருந்து அதுல இருந்தா ஸ்டாக் செலக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் ஹொரைசன் அந்த பாஸ்கெட் ரொம்ப வைடா போகும்போது பெரிய, அதாவது ரொம்ப ஆக்டிவா மேனேஜ் பண்ற ஃபண்ட்ஸ்ல இந்த ஏயுஎம் ஜாஸ்தியா இருக்கிறது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்டிவா இருக்கிற ஃபண்ட்ஸ், மேனேஜ் ஃபண்ட்ஸ் வந்து ஏயுஎம் கம்மியா இருந்தா மேனேஜிங் ஈஸியா இருக்கும்.
லார்ஜ் கேப் அல்ட்ரா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் இண்டெக்ஸ் பேஸ்ட் சென்செக்ஸ் எல்லாம் நிஃப்டி ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து ஏஎம் பெருசா பாதிக்காது. ஆனா இந்த ஃபண்ட்ஸ்ல பெருசா ஏஎம் வரதில்லை. ஏன்னா இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மெண்ட்டும் பேசிவா இருக்கும் போது பெர்ஃபார்மன்ஸும் ரிலேட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஃபண்டோட இண்டெக்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதனால வெரி ஆக்டிவ் ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக கலெக்ஷன் ஜாஸ்தியா வரும், ஏஎம் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அந்த டைம்ல இது ரொம்ப ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை அணுகணும். சரி, ரெண்டாவது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு எது நல்ல ஃபண்டுன்னு சொன்னாரு. இப்போ உங்களுடைய கருத்துலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றீங்க. அதாவது ஆக்டிவ் ஃபண்ட்ஸாக இருக்கும்போது ஏயுஎம் அதிகரிக்கின்ற போது அவங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கின்ற போது பாதிப்பு ஏற்படலாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, யூ கேனாட் பைட் மோர் தென் வாட் யூ கேன் chew. என்ன நாம் உண்ண உணவு முடியுமோ, நமது வாய் எவ்வளவு கொள்ளுகிறதோ அவ்வளோதான் நம்மளால் மெல்ல சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை மிக அழகாக சொன்னாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி தான் இந்த ஃபண்டுங்க ஆக்டிவாக இருந்தாலும் ஏயுஎம் அதிகரிக்கின்ற போது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். பேசிவ் ஃபண்ட்ஸை பற்றி சொன்னீங்க. இந்த ஆக்டிவ் பேசிவை ஒரு முதலீட்டாளர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ராஜ்குமார் கேட்ட மாதிரி எந்தெந்த ஃபண்ட்ஸை எப்படி தெரிவு செய்யணும் ஃபார் அ குட் ரிட்டர்ன், நேருடைய கேள்வி எடுத்துட்டு இதையும் நம்ம தொடர்வோம். வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கிறீங்களா? இந்த கால் ட்ராப் ஆயிடுச்சு சார், வெயிட் பண்ணிட்டு இருந்தார், நம்ம பேசிட்டு இருந்துட்டோம் சார். நீங்க தொடர்ந்து பேசுங்க. இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பேசிவ் ஃபண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி செலக்ட் பண்ணணும்னு அவர் கேட்டார். அதாவது இது நம்ம பெரும்பாலும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் சார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்ல தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜாஸ்தி வராங்க. அதாவது ரொம்ப கிளியரா பாசிவ் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்றது பேசிக்லி வந்து இண்டெக்ஸ் பேஸ் ஃபண்ட்ஸ். அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸையோ சென்செக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லயோ மட்டும் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸை பாசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்றோம். ஏன்னா இதுல ஃபண்ட் செலெக்ஷன், அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க போறது இல்லை. நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸும் தெரியும், சென்செக்ஸ்ல இருக்கிற 30 ஸ்டாக்ஸும் தெரியும். இதுல இருந்து தான் செலக்ட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எல்லாம் ஒரு சென்செக்ஸ்ல நிஃப்டி பேஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஃபண்ட் மேனேஜரோட பார்ட்டிசிபேஷன் ரிலேட்டிவ்லி மற்ற வெல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸோட ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாம் மல்டி கேப் ஃபண்டை விடையும் அதே ஒரு செக்டர் ஃபண்டை விடையும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப்லையும் நமக்கு ஜென்ரலி வந்து பிஎஸ்சி 100, பிஎஸ்சி 200 இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல இருந்து அந்த 100 இல்லைன்னா 200 ஸ்டாக்ஸோட யூனிவர்ஸ்ல இருந்தால் அவங்க ஃபண்டை செலக்ட் பண்ணி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. மிட் கேப் ஸ்மால் கேப்னு போகும்போது அந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசாயிடுது. எக்கச்சக்க மிட் ஆயிரக்கணக்கில் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல இருந்து தேர்ந்தெடுத்து அதுல கரெக்டான டைம்ல என்டர், ஏன்னா இதை பத்தி இன்ஃபர்மேஷனும் கம்மியா இருக்கும். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரொம்ப எங்க நெட்ல அவைலபிளா இருக்கும், நியூஸ் பேப்பர்ல ரொம்ப ரெகுலரா இருக்கும், சாமானிய மனுஷனுக்கு கிடைக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதே ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரை இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ற வேலை ஃபண்ட் மேனேஜருக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதுல இருக்கிற ரிஸ்க் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்ட்ரி எக்ஸிட்டான டைமை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். இந்த அளவுக்கு அவரோட இன்ஃபர்மேஷன் நிறைய ரிசர்ச் வேலை தேவைப்பட்டு என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பயங்கரமான டைமிங் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வர்ற ஃபண்ட்ஸ் தான் நம்ம ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் சொல்றோம். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் லாங் டர்ம்ல ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு பாசிவ் மேனேஜ் ஃபண்டை விட. அதுல ரிஸ்க் ஆஸ்பெக்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் லாங் டர்ம் ஸ்டே பண்ண தயாரா இருக்கவங்க இந்த மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கண்டிப்பா தேர்ந்தெடுத்து லாங் டர்ம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க குறிப்பா சொல்லும்போது பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ஒரு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னீங்க. மற்ற பேசிவ் ஃபண்ட்ஸும் இருக்குது. அதை வந்து முதலீட்டாளர்கள் போய் ஒரு நிறுவனத்தில் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஃபண்டுங்க இருக்குது, அதில் எது பேசிவ் எது ஆக்டிவ், எவ்வளோ முதலீட்டாளர்கள் இருக்காங்க, இதெல்லாம் இணையதளம் மூலமாகவும் இல்லை அந்த ஃபண்டுடைய வெப்சைட்டுக்கே போய் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுடைய ஒரு லாங் டேர்ம் வியூவும் டிவிடெண்ட் ஆஸ்பெக்ட் பல விஷயங்கள் சொன்னீங்க. அதேமாதிரி ஏயுஎம்மை பொறுத்தவரை அந்த ஒரு புள்ளி விவரத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி, இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி ஃபார்மசியூட்டிக்கல், இது ரெண்டும் இன்னும் சிறந்த லாபங்களை கொடுத்துருக்கு. எவ்வளவு லாபங்களை கொடுத்துருக்கு, இந்த வளர்ச்சி தொடருமா? ஏன்னா டாலர் ருப்பி பேரிட்டியை பொறுத்து தான் ஐடி கம்பெனிஸுடைய ஒரு நல்ல லாபங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ அண்மையில் டிசிஎஸ் உடைய ரிசல்ட், இன்ஃபோசிஸ் உடைய ரிசல்ட்ஸ், ஹெச்எல் பல ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதே நிலை வருகின்ற ஆண்டு ஏன்னா இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் தொடருமா? அடுத்த நிதியாண்டு எப்படி இருக்கு? ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சியை பொறுத்தவரை உலக வங்கியே சொல்லியிருக்கிறாங்க 5.525 வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபார்மசியூட்டிக்கல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு துறையை பற்றி மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
அதாவது டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ்ல, அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸை பொறுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த 2 கேட்டகரி ஃபண்ட்ஸ் தான் ரொம்ப பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல ஃபார்மா ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதே ஒரு நார்மல் வெல் டைவர்சிஃபைட் ஃபண்ட் வந்து 7 ல இருந்து 8% தான் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. டெக்னாலஜி எவ்வளவு கொடுத்திருக்குது? டெக்னாலஜி வந்து 50 ல இருந்து 60% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு லாஸ்ட் 1 இயர்ல. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம டொமஸ்டிக்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற வெல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது 8 ல இருந்து 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்திருக்கு. சோ டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 50% கொடுத்திருக்கு லாபம் சென்ற ஆண்டு, அதாவது இந்த டிசம்பர் வரலும் வச்சுக்கலாம். பார்மசூட்டிக்கல் ஃபண்ட்ஸ் 30% கொடுத்திருக்கிறதா தகவல். இன்னும் அதை பத்தி பேசுவோம், சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம், சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கிருஷ்ணதாசன் அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தொலைபேசி எண் 42059292. வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம். ஹலோ, பேசுங்க சார். ஹலோ, பேசுங்க. this is சவிதா பேசுறது. சொல்லுங்க மேடம். சென்னையில இருந்தா? சென்னை. எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இது வந்து like we are housewives. Okay. Like we'll not have much knowledge about the mutual fund and all that. Okay. So we need someone to guide us, like in the portfolio management pandradhukku. So if there's any good firm where we can just go and approach them and we can invest in mutual funds, and they will guide us in a very good way how to invest money and what to do every month and for long term benefits and the money interest. Madam, I have got 2 questions to you. Yeah. Do you browse the internet? Yeah, I just do. Okay. That is an ocean of source. The source like an ocean to know more about mutual funds. That is one. Second, what is your portfolio to be invested? நீங்க எவ்வளவு முதலீடு செய்ய போறீங்க? Monthly somewhere around 20,000 and the madi. Right, 20,000 and long term investor, right? So I want to invest in different funds, different companies, or 2,000 like that in 10 companies or something like that, you know. That is so. Okay. So 3 விஷயம் எடுத்துக்கிறேன். Monthly you can invest 20,000 rupees on a systematic investment plan and you will look for a horizon of about 7 years. ரெண்டாவது வந்து என்ன ஃபர்ம், எங்க வந்து இது பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது உங்களோட கேள்வி. நன்றி சவிதா மேடம். அவங்க சொன்னதை கூட நீங்க ஆன்லைன் சஜஸ்ட் பண்ணீங்க. ஆன்லைன்ல நம்ம ஒரு நல்ல சோர்ஸ், டெஃபினெட்லி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆன்லைனை வச்சு மட்டுமே நம்ம டிசைட் பண்றதும் முடியாது. எதனால சொல்றேன்னா, நாளை 10-20 வருஷமா ஒரு ஃபண்ட் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது ஒரு 6 மாசத்துக்கும் 5 மாசத்துக்கு முன்னாடியே ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கீ ஃபண்ட் மேனேஜர் இருந்தார், ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டார், புது ஃபண்ட் மேனேஜர் வந்திருக்காரு. நிறைய ஃபண்ட் மேனேஜர் மாற்றங்கள் ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸே தலைகீழா மாட்டிருக்கு, பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிபுணர் தேவை. ஒரு பெருவாரியான நீங்க வந்து ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. ஆன்லைன்ல போய் ஒரு 4-5 டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாவது ஒரு நிபுணரோட இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். நீங்க கேட்ட ஒரு கேள்வி, ரொம்ப ரெகுலரா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அப்பப்போ எனக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. கைட் அண்ட் எந்த ஃபர்ம் அந்த மாதிரி செய்வாங்க? ஆமா, எந்த ஃபர்ம். இப்போ வந்து நீங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு, இப்போ அநேகமான பேங்கர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் தான். அதை தவிர நிறைய இண்டிவிஜுவல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து ஆம்பி சர்டிஃபைடான்னு பார்த்துக்கோங்க. மட்டும் இல்ல உங்களுக்கு நம்பிக்கையானவரான்னு ஏன் சொல்றேன்னா, நம்பிக்கையானவர்னா நம்பிக்கை மட்டும் போதாது, அனுபவமும் வேணும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு அதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வசதியா மட்டும் ஒரு ஃபர்மோ ஒரு இண்டிவிஜுவல் நபரோ இருந்தா பத்தாது. இன்னைக்கு அவர் அவைலபிளா இருந்தா மட்டும் பத்தாது. நாளைக்கு எவ்ரி 3 months அல்ல 6 months 1 இயருக்கு அப்புறம் நீங்க ரிவ்யூ பண்ணும்போதோ, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ, ஒரு ஸ்விட்சுக்கான அவசியம் வரும்போதோ அவர் அவைலபிளா இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் அக்சசபிளா இருக்கிற ஒரு அட்வைசரை தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப முக்கியம். அவருக்கு அனுபவம் இருக்கணும், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலர்லி இருக்கணும், எப்போ நீங்க தேவைப்பட்டாலும் அவைலபிளா இருக்கணும், ஸ்டேட்டஸ் கேட்டா கொடுக்கறவரா இருக்கணும், அவர் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றவரா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நிபுணர், நீங்க யார்கிட்ட அட்வைஸ் வாங்குறீங்களோ அவரை தேர்ந்தெடுக்கிறது ஈக்குவலி ஆர் இன்னும் முக்கியம். ஏன்னா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லை, உங்களுக்கு வேற வேலைகள் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், ஆஃபீஸ் போறவரா இருந்தால் ஆஃபீஸ் போற வேலைகள் இருக்கும், உங்களுக்கு இதை மட்டுமே கவனிக்கிற வேலை, நம்பிக்கையா ஒருத்தர் ஒப்படைக்கணும்னா அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரா அவர் இருந்தா தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாசம் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 4-5 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆக்சுவலி ஒரு லார்ஜ் கேப், ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப், நீங்க கொஞ்சம் நடுத்தர வயசுல இருந்தா
ரொம்ப இன்னும் 40s 50s அந்த மாதிரி நெருங்கி இருந்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் கொஞ்சம் அக்ரெசிவ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி முறையில் ஒரு 3-4 ஃபண்ட்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் என்ன பொறுத்தவரை சவிதா மேடம்க்கு இன்னும் நம்ம முழுமையாக பதில் சொல்லலைன்னு சொல்லுவேன். ஏன்னா 20,000 அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. 2000 10 ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது சரியா இல்லது நீங்க ஏதாவது 5 ஃபண்டாவது சொல்றீங்களான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து அந்த சூஸ் பண்றது வந்து ஆம்பி சர்டிஃபைடா இருக்கணும் கேட்டீங்க. இந்த ஆம்பி சர்டிஃபிகேஷன் என்னன்றது எனக்கு சொல்லுங்க. இன்னொரு காலர் எடுத்துட்டு நம்ம பேசுவோம். சவிதா மேடம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ சார், நான் ராஜா சென்னையில இருந்து பேசுறேன். வெல்கம் சார், சொல்லுங்க. எனக்கு ஜெனரலா 2 क्वेश्चंस இருக்கு. I've been investing in mutual funds SIP முறையில ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு வரேன், ஒரு 5 ஃபண்ட்ல. ஃபைன். இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ் ஐ அம் சீயிங் சம் இம்ப்ரூவ்மென்ட், ஒரு 10 to 12% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஃபைன். ஐ அம் a long term investor. எனக்கு என்ன ஜெனரிக் क्वेश्चंஸ்னா, வாட் ஐ கீப் ஹியரிங் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ் இஸ், நீங்க ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் ரீவிசிட்டிங் யுவர் ஃபண்ட்ஸ் எவ்ரி 2 to 3 இயர்ஸ். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கோங்கன்றாங்க. அந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் பண்ணும்போது இஃப் ஐ எம் a long term investor they also say that I have to stick to a fund for 5 to 7 years to see returns. So அந்த மாதிரி இருக்க பட்சத்துல நான் 2 to 3 இயர்ஸ்ல நான் ஸ்விட்ச் பண்ணணும்னா how would I see the returns? அப்படின்றது ஒரு क्वेश्चन. ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் புக்கிங். சோ இப்போ எனக்கு இவ்வளவு நாள் ப்ராஃபிட் வரல, இப்போ ஐ எம் சீயிங் a profit. So would it be advisable for me to book the profit or continue to have this for the next horizon for 7 years? Excellent. Okay. எனக்கு என்னன்னா 2 to 3 இயர்ஸ்ல பார்த்தேன்னா நான் ஸ்விட்ச் பண்ணா திருப்பி அங்கிருந்து 7 இயர்ஸ் கண்டினியூ பண்ணணுமா இல்ல ஹோலிஸ்டிக்கா 7 இயர்ஸ்னு பார்க்கணுமா? அது ஒரு கன்ஃபியூசிங் ஃபேக்டரா இருக்கு. கரெக்ட். ஓகே, நல்லா இருக்கு. அதாவது அட்வைசர்ஸ் உடைய அட்வைஸ் அவருடைய ஒரு மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது நல்லா சொல்றேன். நன்றி ராஜா. தேங்க்யூ. கரெக்ட். அதாவது நீங்க ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா 7 to 8 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தா இன்னைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஃபண்ட்ஸ் கூட 20 to 25% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 7, 8 அல்ல 10 வருஷ கால அளவில். நீங்க கேட்குற கேள்வியில் 2-3 விஷயங்கள் இருக்கு. அதாவது லாங் டேர்ம்ல இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இதுல ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருது. 20க்கு பதிலாக நான் 22, 23 ஆக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் உங்களால சாத்தியம், ஆப்டிமைசேஷன் விரும்புறவரா இருந்தா இந்த 2-3 வருஷத்துல ஸ்விட்ச் பண்றது நல்ல ஐடியா தான். ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 வருஷம் நல்லா பண்ணுது, அதுக்கப்புறம் 2 வருஷம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா போயிடுது. ரொம்ப பிரபலமான ஃபண்டுகளுக்கு அது நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்டிமைசேஷன் முக்கியம்னா அது ஆப்டிமைசேஷன் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாருக்கும் நல்லதுதான். பட் உங்களுக்கு அதுக்கான டைமும் வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் வந்து அந்த கேட்டகரியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா அது ஸ்விட்ச் ஓவர் பண்றதுல தப்பே இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றவருக்கு பட் நீங்க அது ஸ்விட்ச் பண்ணாம இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி 20 to 25% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 3% 7 வருஷத்துக்கு ஆனுவலைஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய தொகையாயிடும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்விட்ச் கண்டிப்பா அவசியம். ஆனா கரெக்டான ஸ்விட்சை பண்ணணும். நீங்க சொல்றது நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஐ மீன் ஒரே ஃபண்ட் நீங்க ஏன் ஸ்விட்ச் பண்றீங்க, ஸ்விட்ச் பண்ணா ஐ மீன் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும்னு. ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா சாத்தியம். அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு நல்ல ஃபண்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்றது இட்ஸ் நாட் a bad idea. தொடர்ச்சி எதுவும் கேட்டார். ப்ராஃபிட் புக்கிங் இப்போ நான் லாபத்தில் இருக்கேன், புக் பண்ணிடவா? ஸ்விட்சிங்கை பற்றி சொல்லிட்டீங்க, பட் அவர் என்ன சொல்றாரு, நான் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடவான்ற மாதிரி தான் கேட்டார். ஸோ இதுலேயும் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு 40களில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் 50 நெருங்கி வரீங்கன்னா அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி டெட், அதாவது ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பிபிஎஃப் அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம் ப்ராஃபிட்ஸை மட்டும் எடுத்துட்டு. பட் நீங்கள் இன்னும் யங்ஸ்டர், இன்னும் நீங்கள் 40களில் தான் இருக்கீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கிறது ரியலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ப்ராஃபிட்ஸும் சேர்ந்து வளரப்போகுது நீங்கள் எடுக்காத பட்சத்தில். பட் நீங்கள் வந்து அந்த சிலவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஒரு 3 வருஷம் கொஞ்சம் டவுன்ஃபால் பார்த்தாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, அது கொஞ்சம் ஒரி பண்ணிப்பாங்க. அப்படி டெண்டன்சி இருக்கிறவங்க எப்போ ப்ராஃபிட்ஸ் வருதோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஒரு வாட்டி ஒரு 10-15% ப்ராஃபிட்ஸ் வர டைமில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டையும் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் 7-8 வருஷத்தில் எப்படினாலும் ரிட்டர்ன் வரும், இடையில உள்ள சர்க்கிள்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறவராக இருந்தால் ப்ராஃபிட் புக்கிங் கூட அவசியம் இல்லை. பட் அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட்டை மட்டும் அட்லீஸ்ட் புக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சரி, நான் அட்லீஸ்ட் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், இப்போ விழுந்தா பரவாயில்ல, அடுத்த வாட்டி நான் ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது டிசிஷன் எடுக்கணும். ஸோ சிம்பிள். அவர் சொன்ன இதில் வந்து நீங்கள் சொன்ன 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எஸ், ரெவ்யூ பண்ணுங்க, ரீவிசிட் பண்ணுங்க, ஸ்விட்ச் பண்ணுங்க, எப்போ ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லாங் டேர்ம் 7 இயர்ஸில் 3 இயர்ஸ் பிறகு சரியா வராதுன்னு ஒரு ஃபீலிங் இருந்தால் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க, அதை வந்து டெட் ஃபண்ட்ஸில் போடுங்க அப்படின்ற ஒரு 2 முக்கியமான விஷயம் சொன்னீங்க. நம்ம சவிதா மேடம்க்கு இன்னும் ஒரு 5 ஃபண்டு சொல்லலாம், அவங்க 10 ஃபண்டில் இருக்கிறாங்க. நேருக்கு கேள்வி எடுத்து நம்ம பேசுவோம். வணக்கம் வர்த்தக உலகம்.
குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். பேசுங்க. நான் வந்து நவம்பர் 2012 அதாவது ஒரு 1.5 years முன்னாடியே 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆரம்பிச்சிருந்தேன். HDFC Prudence, பிர்லா சன் லைஃப் 95, அப்புறம் பிராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் மூணும் வந்து போயிட்டு இருக்கு 1.5 years. இந்த மெயில்ல வந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது செக் பண்ணும்போது நான் வந்து டைரக்டா தான் போட்டேன், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் இல்லாம நானே போய் டைரக்டா போட்டேன். மெயில்ல ஸ்டேட்மெண்ட் வரும்போது செக் பண்ணும்போது எப்படி வருதுனாக்கா இந்த காஸ்ட் வேல்யூ கரண்ட் வேல்யூ எல்லாம் போடும்போது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி காஸ்ட் வேல்யூ பிர்லா சன் லைஃப் 95 அப்படின்னு போட்டு காஸ்ட் வேல்யூ கரண்ட் வேல்யூ கொடுக்கறது, கீழே பிர்லா சன் லைஃப் 95 அப்படின்னு மொட்டையா போட்டு growth போட்டு அதுல வந்து என்னையே ஒரு 2 rupees குறைச்சி அவன் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அனுப்புறான். 3 ஃபண்டுக்குமே அந்த மாதிரி அனுப்புறாங்க. ஏன் அப்படி வருது சார்? எனக்கு நான் டைரக்டா தான் போட்டிருக்கேன். சரி, இப்போ வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே 3 ஃபண்ட்லயுமே NAV ஸ்பிளிட் ஆகி வருதா? அப்படிதான் சார் வருது. ஒரு 2 rupees குறையிறது. அவன் பிர்லா சன் லைஃப் 95 growth டைரக்ட் அப்படின்னு போட்டு ஒரு NAV போட்டிருக்காரு, காஸ்ட் வேல்யூ கரண்ட் வேல்யூ போட்டிருக்காரு. கீழே உடனே பிர்லா சன் லைஃப் 95 growth அப்படின்னு போட்டு NAV ஒரு 2 rupees குறையிறது. 3 ஃபண்டுக்குமே அப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி குறைச்சி போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு புரியல எனக்கு. 2012ல ஆரம்பிச்சேன். ஒருவேளை இந்த 2013ல தான் இந்த டைரக்ட் ஆரம்பிச்சதால அப்படி ஸ்பிளிட் ஆகி வருதா என்னன்னு எனக்கு புரியல. கேட்டாலும் கஸ்டமர் கேர்லயும் ஒரு ப்ராப்பர் ஆன்சர் இல்ல. மேடம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஷாம்லா சார். நான் மும்பைலேருந்து கால் பண்றேன். ஓகே ஷாம்லா மேடம், நீங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர் தானே? இப்போ இந்த 2012ல லாங் டர்ம், இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி வந்துச்சு? ரெகுலராவே இப்படிதான் சார் வருது. நான் கொஞ்சம் லெட்டர்ஜிக்கா இருப்போம் இல்லையா, ஆரம்பிச்ச போதுதான் கொஞ்ச நாள் பார்க்கல, அது பார்த்தாலும் புரிஞ்சிருக்காது. இப்ப ரொம்ப துருவி பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் தெரியறது ரீசெண்டாவே எனக்கு. புரியுது. அந்த ஸ்பிளிட் எதனால, அந்த ரெண்டு வேல்யூஸ் எதனால கொடுக்குறாங்கறத உங்களுடைய மெயின் கேள்வி, ரைட்? ஆமா சார். ஓகே ஷாம்லா, நன்றி நன்றி. நேற்று பாருங்க. தேங்க்யூ சார். மேடம், இதுல வரி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா கடந்த ஆண்டுல இருந்து ஜனவரி 2013 ஆரம்பத்துல இருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு செபி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது எவ்ரி ஃபண்ட் வந்து டைரக்ட் ஆப்ஷன் ஒன்று, ஒரு ரெகுலர் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கணும். அதாவது எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டர் வந்து டைரக்டா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸோட ஆபீஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு டைரக்ட் NAV கிடைக்கும். அதாவது இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஆப்ஷன் NAVல கட் ஆயிடும். which means நார்மலா மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்க கட்டுற எக்ஸ்பென்சஸை விட டைரக்டா போய் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கம்மியாயிடும். இது வந்து ஒரு வருஷத்துல அளவுல பாத்தீங்கன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 1% நார்மல் இன்வெஸ்டரை விட எக்ஸ்ட்ரா 1% அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும்னா டைரக்ட் ஆப்ஷனுக்கும் ரெகுலர் ஆப்ஷனுக்கும் ரெண்டுக்கும் NAV கொடுத்திருப்பாங்க. நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கான வேல்யூ வந்து அந்த டைரக்ட் NAVயோட யூனிட்ஸை வந்து டைரக்ட் NAVயோட மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வால்மெண்டோட இல்லாம டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு NAV கம்மியா இருக்கும் நார்மல் இன்வெஸ்டரை விட, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போறதை விட. சோ அதனால இந்த ரெண்டு NAV கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கான வேல்யூ அந்த டைரக்ட் NAV ஆப்ஷனோட உங்க யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணவா என்னவோ அதுதான் உங்களுக்கு வேல்யூ வரும். ஃபண்ட் செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபண்ட் செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. பிராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப், HDFC Prudence, அதுக்கப்புறம் பிர்லா சன் லைஃப் 95 இதெல்லாம் நல்ல ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸ். ஐ மீன் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிவ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஹை ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் நல்லா பண்ணுற ஃபண்ட் செலக்ஷன் நல்லா தான். ஒரி பண்ணாதீங்க, வேற எந்த மிஸ்கைடன்ஸும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷனை தான் பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷியாமலாவை பொறுத்தவரை அவங்க நாளைக்கு ஒரு ரிடெம்ஷனுக்கு போனாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபண்டில் அந்த டைரக்டாக என்ன NAV கொடுத்துருக்கோ அதுக்கான அந்த NAVல தான் அவங்களுக்கு ரிடெம்ஷன் கிடைக்கும். அவங்க அந்த மற்ற வேல்யூ பற்றி கவலைப்பட ஆம்பி கைட்லைன்ஸ் அண்ட் செபி கைட்லைன்ஸ்னால இது வந்திருக்கு. லாஸ்ட் இயர்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக பார்க்கல, துருவின்னு ஒரு வார்த்தை 2012 இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த ரெகுலர் ஆப்ஷன்ல கொடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே ஓகே, நேர கேள்வி எடுத்துக்கலாம். வணக்கம் வர்த்தக உலகம் சார். வணக்கம் சார், தாம்பரத்துல இருந்து நிரஞ்சன் பேசுறேன் சார். சொல்லுங்க நிரஞ்சன். ஆக்சுவலா வந்து இது போடுறது இன்வெஸ்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் சார், இந்த போயிட்டு வந்து லாஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பணம் தேவைன்னு வச்சுங்களேன், நம்ம போய் எடுக்க போறோம்னா ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த பிர்லா டாக்ஸ் சேவிங் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 96-97 அந்த ரேஞ்சில் வந்து ஃபண்ட் இது ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த டாக்ஸ் சேவிங்காக, நானும் எங்க அப்பா 2 பேரும். ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போடும்போது வந்து என்னோட பேன் கார்டு அந்த அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் ஒரு லம்சம் அமௌண்ட் க்ளோஸ் டு சம் 25,000 கிட்ட. ஓகே, ரிட்டர்ன் நான் வந்து இப்போ வந்து ஒரு 4 ஏன்னா அது லாக்கிங் பீரியட் 3 years. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2007ல போட்டேன். நான் போய் அது ரிட்டர்ன் எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா நான் ஐ வாஸ் நாட் இன் டவுன், வெளியூருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்து ரிட்டர்ன் ரெடீம் பண்ணணும்னு பார்க்கும்போது
ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன சொன்னாங்க, என்னோட சைன் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னாங்க. செகண்ட் டைம் வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ரூஃப் வந்து புது ப்ரூஃப், வேற ப்ரூஃப் கொடுக்கணும், அந்த ப்ரூஃபே கொடுக்கணும், அதுல இருக்கிற அட்ரஸே கொடுக்கணும்னாங்க. தேர்ட் டைம் வந்து நான் வந்து என்னோட அந்த யார் மூலமா போனோம்னா அவர் மூலமாவே போனேன். அவர் வந்து நான் வாங்கி கொடுத்துறேன் சார், எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாரு. இன்னும் வரவே இல்லை. ரெடீம் பண்றதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார். அது என்ன ப்ரொசீஜர், யாரை அணுகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா தட் வில் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஒரே ஒரு கேள்வி, 25,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க 2007ல, ரெடீம் பண்ண போகும்போது 3 ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா? அது லாபம் தான் சார் இருக்கு. ஏன்னா அது நடுவில் டிவிடெண்ட்லாம் கொஞ்சம் வந்தது. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. ஓகே. சோ நான் வந்து டிவிடெண்ட் வாங்கல தனியா. புரியுது. இந்த ரிடெம்ஷன்ல வர டிஃபிகல்ட்டிஸை பத்தி தெளிவா கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைஞ்சிருங்க நிரஞ்சன். வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி கிருஷ்ணதாசனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் தொலைபேசி எண் 42059292. சார், இதுக்கு முன்னாடி கூப்பிட்டிருந்த நிரஞ்சன் ரிடம்ஷனில் பிர்லா டேக்ஸ் சேவிங் 2007ல் 3 ஆண்டுகள் கழித்து 25,000 ரிடம்ஷன் போகும்போது சிக்னேச்சர் மிஸ்மேட்ச், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க. அவங்க வந்து யாருமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் என்ன, ஏஜென்ட் எடுத்துகிட்டு போய் அவரும் ஒன்றால் செய்ய முடியல, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அதாவது உங்க அக்கறைக்காக, உங்க மேல இருக்கிற அக்கறைனால தான் அந்த சிக்னேச்சர்லாம் பர்ஃபெக்டா பாக்குறது. ஏன்னா சில தவறான இதுவும் நடக்கலாம். அதனால அதை சேஃப்கார்ட் பண்றதுக்காகவே சிக்னேச்சர், அந்த போட்ட சிக்னேச்சரை பர்ஃபெக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணப்போ என்ன போட்டாங்களோ அதே சிக்னேச்சர் மேட்ச் பண்ணுறதான்னு அது இன்னும் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க. அது உங்களோட நன்மைக்காகவே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்போ என்ன அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ அந்த அப்ளிகேஷனோட காப்பி ரிட்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் எல்லாருக்குமே வரதான் காலப்போக்கில். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ரிடம்ஷனை சப்மிட் பண்ணும்போது அங்கே பழைய சிக்னேச்சருக்கு மேட்ச் பண்ணி அந்த ரிடம்ஷன் ஃபார்மில் சைன் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று சொன்னீங்க, டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அண்மை காலங்களில் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை. அதுவும் இன்வெஸ்டர் செக்யூரிட்டிக்காக மட்டுமே தான். அது ஏன்னா முன்ன கேஒய்சிங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேஒய்சிங்கிற ஒரு இது நாம் வந்து இருக்கல. நோ யுவர் கஸ்டமர்னு ஒரு செப்பரேட் டாக்குமெண்டேஷனே இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபோட ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோவோட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுலேயும் ஒரு அண்மையில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது உங்கள் கரண்ட் அட்ரஸோட ஒரு ரினியூட் கேஒய்சி, அப்டேஷன் ஆஃப் கேஒய்சிங்கிற ஒரு ஃபார்மும் கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தாலே மட்டுமே நீங்கள் கொடுக்குற ரிடம்ஷன் ஃபார்ம் வந்து ப்ராசஸ் பண்ணப்படும். இதுக்கு உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்களை கைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கொண்டு ரிடம்ஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வெரிஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் கேஒய்சி பண்ணியிருக்கீங்களா, அந்த கேஒய்சி அப்டேட்டடாக இருக்கா, அப்படி இருக்கிற செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் ரிடம்ஷன் ஃபார்மையை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு சப்மிட் பண்ணணும். அது செய்யாததுனால தான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த தடங்கல்கள் வருது. பட் இது இந்த அப்டேட்டட் கேஒய்சியும் பண்ணிட்டீங்கன்னா இரும்ப கொஞ்ச காலத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற போகிறது மாதிரி தெரியல. பட் இந்த டாக்குமெண்டேஷன், இந்த செபி நாம்ஸ் படி, ஆம்ஃபி நாம்ஸ் படி இருக்கிற இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் பக்காவாக பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ரிடம்ஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இசிஎஸ் முறையிலே கூட உங்களுக்கு ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தால் அதுலேருந்து ஒரு 3 நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருந்தோ, அது அடிக்குவேட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதனாலேயே மட்டும்தான் அதே மாதிரி சிக்னேச்சருக்கு மிஸ்மேட்ச் ஆகாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஏஜென்ட் வாங்கிட்டு போய் பண்ணலைனாலும் இவர் போய் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணால்தான் அவங்களால அந்த ரிடம்ஷனை கொடுக்க முடியும், இல்லைனா முடியாது. இப்போ இந்த சிக்னேச்சர் மிஸ்மேட்சை பற்றி வரும்போது நிறைய பேர் துவக்கத்தில் 5 ஆண்டுகள் முன்னாடி 3 ஆண்டுகள் முன்னாடி என்ன கையெழுத்து போட்டோம்னு தெரியல. நேராக கவுண்டரில் போய் பார்த்தோம்னா நம்ம இந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். ஐயோ என்ன சைன் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் திருமணம் ஆகிடும், மனைவி பேர், கணவன் பேர், இதில் வந்து இனிஷியல் மாறும். அதில் கூட சிக்னேச்சரை சில பேர் மாற்றி போடுவாங்க. சிக்னேச்சரை சுருக்கமாக நீட்டி போடுறவங்க, சில இடத்துல சுருக்கமாக, சில இடத்துல நியூமராலஜி வந்து அதுலேயும் வந்து AAASS இப்படிலாம் போடுறவங்க சிக்னேச்சர் மாறுறதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படிவத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம்னா இன்றைக்கு இப்போ அதை ரீடம் பண்ணும்போது என்ன கையெழுத்து போட்டோம் அப்படின்றது எப்படி அவங்க வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சிம்பிள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம்னு மட்டும் இல்லை, லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார்மாக இருந்தாலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை இப்போ மேண்டேட்ரி. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு, நீங்கள் உங்கள் பாலிசி காப்பியோட நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட என்டையர் செட் ஆஃப் காப்பீஸும் உங்களுக்கு அனுப்பிச்சு ஆகணுங்கிற முறை இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது மேண்டேட்ரியாக வரல. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து அது சப்மிஷனுக்கு அனுப்புங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகும்போது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரிடீம் பண்ண போறீங்க, அல்ல விற்க போறீங்கன்னு தெரியும். அந்த ஃபார்ம் எடுத்து அந்த சிக்னேச்சரை வச்சு அதை வச்சு பண்ணி கொடுங்க. ஏன்னா லீகலி இப்போ நீங்கள் சிக்னேச்சரை மாற்ற முடியாமல் கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த லீகல் ப்ராசஸ்க்குள்ளெல்லாம் போகாமல் அந்த சிக்னேச்சரை மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பியை ரிட்டைன் பண்ணி அதை பார்த்து போட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்குள்ளே NAV குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனையாயிரும். அந்த ஏன்னா லாஸ்ட் டேஸ் NAV அல்லது லாஸ்ட் வீக்ஸ் NAVன்னு ஒரு சில நிறுவனங்கள் கணக்கு வச்சிருக்காங்க. இவங்க இந்த லீகல் ப்ராசஸ் எல்லாம் போய் இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் இதான் கரெக்ட் கையெழுத்துன்னு
போட்டு அதாவது இன்னொரு கூடுதல் விழுந்துரும். அதாவது நீங்க சிக்னேச்சர் மாத்தும்போது ஜெனரலி பேங்க்லயும் மாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பேங்க்ல தான் மாத்துவீங்க. சோ நீங்க இன்கேஸ் சிக்னேச்சர் மேட்ச் பண்ற மிஸ்மேட்ச் ஆற பட்சத்துல என்ன பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், அடுத்து மறுபடியும் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி உங்க பேங்கர் வந்து அதை அட்டஸ்ட் பண்ணணும். அந்த சிக்னேச்சர் அட்டஸ்ட் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணா ஏத்துப்பாங்க. சரி சார், சவிதான்ற காலர் ஹோம் மேக்கர் கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா, 20,000 நான் எஸ்ஐபியில் போட போறேன், 10 ஃபண்ட் 2,000 ரூபான்னு ஒரு அக்ரெசிவாக சொன்னாங்க. அவங்களுடைய ஒரு ஆம்பிஷன் நல்லா இருக்கு. பட் 10 ஃபண்ட் தேவையா, என்னெல்லாம் ஒரு 5 ஃபண்டாவது அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 5 ஃபண்டுக்குள்ள சுருக்கிக்கலாம் உங்க ஆப்ஷன்ஸை. நீங்க 10க்கு பதிலாக 5 ஃபண்டு போகலாம். அதுல வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப்ஸ், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, கொஞ்சம் மிடில் ஏஜ்டா இருக்கிற பட்சத்தில் அதை மனசில் வச்சுட்டு நான் ஆப்ஷன் சொல்றேன். ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஒரு நல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட், ஐசிஐசிஐ ஃபோக்கஸ் ப்ளூ சிப், இது ரெண்டும் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐல டைனமிக்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, பிர்லா சன் லைஃப்ல ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த 2 ஃபண்ட்ஸும் கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ். இது கூட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு பேலன்ஸ் ஃபண்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி ப்ரூடன்ஸ் எல்லாம் பிர்லா சன் லைஃப் 95, நீங்கள் பிர்லா சன் லைஃப் 95க்கே போகலாம். ஸோ ஃப்ராங்க்லின் இந்தியா ப்ளூ சிப், ஐசிஐசிஐ ஃபோக்கஸ் ப்ளூ சிப், பிர்லா சன் லைஃப் ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டி, ஐசிஐசிஐ டைனமிக், அதுக்கப்புறம் பிர்லா சன் லைஃப் 95. கிளியராக சொல்லிட்டீங்க சவிதா மேடம். ஹாப்பி இன்வெஸ்டிங். சார், இப்போ நான் வந்து முதல்ல கேட்ட ஒரு கேள்விக்கு மறுபடியும் வரேன். டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் ஒரு பிரேக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க 50% லாபம் கொடுத்துருக்கு, ஃபார்மசூட்டிக்கல் ஃபண்ட்ஸ் 30% கொடுத்துருக்கு. இந்த growth தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அதே மாதிரி இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஃபண்டில் அவங்கள நினச்சிக்கிட முடியுமா, இதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக. ஏன்னா இப்போதைக்கு டெக்னாலஜி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க. டெக்னாலஜி ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன விஷயம்னா, இன்னைக்கு தேதிக்கு டிசம்பர் முடிவுப்படி 26,760 கோடி அளவுக்கு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1.89 கோடி, அதுல 13.8% அளவுக்கு ஈக்விட்டி டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை, அபரிமிதமான சொல்ல முடியாது, ஆக்சுவலி டெக்னாலஜி எல்லாம் ரிசர்ச் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்துக்காக ரொம்ப சாலிடா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பர்டிகுலர்லி ஃபண்ட் மேனேஜர்ஸ் சொல்ல போனால் கடந்த 1-2 மாதங்களில் வந்து விப்ரோ, டிசிஎஸ் ரொம்ப அளவுக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க. ஸோ டெக்னாலஜி பொறுத்தவரை அடுத்த ஒரு வருஷத்துக்கும் இன்னும் கண்டினியூ ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. லாஸ்ட் 1 இயர் 50-60% கொடுத்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு இருக்குமோ இல்லையோ, பட் ரிலேட்டிவ்லி ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்டை கூட விட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹை ரிஸ்க் அப்படைட் இருக்கிற இன்வெஸ்டர் மட்டுமே, அதெல்லாம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸை பத்தி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே இந்த டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, எந்த செக்டார் ஃபண்ட்ஸையும் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ரிஸ்க் ஹை லெவல் இருக்கும், அதுக்கு அளவுக்கு ரிவார்டு இருக்கும். ஹை ரிஸ்க் அப்படைட் இல்லாதவங்க, ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கிறவங்க வெல் டைவர்சிஃபைட் ஃபண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார்மா பொறுத்தவரை எப்பவுமே ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு செக்டர். ஸோ அதனால ரெகுலேஷன்ஸ்னால மட்டுமே growth அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிற ஒரு செக்டர். ஸோ ரிலேட்டிவ்லி சொல்ல போனால் ஃபார்மாவை விட டெக்னாலஜியில் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போதைக்கு பண்ணலாம். ஸோ இந்த இரண்டுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஐடியா வருது, ஒரு 50% லாபம்னா அதை பதிவு பண்ணிட்டு பேலன்ஸ்ட் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கோ அவங்க மாறிக்கலாம் தாராளமாக. அதான் ஹை ரிஸ்க் அப்படைட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சார் அப்பவும். ஏன்னா டெக்னாலஜியை பொறுத்தவரை செக்டரல் ஃபண்ட் எப்பவுமே, ஏன்னா ஒரு வருஷம் நல்லா பண்ணும், அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் அந்த அளவுக்கு டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை விட கீழே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஹை ரிஸ்க் அப்படைட் இருக்கிறவங்க அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற டைம்ல மட்டும் ஸ்டே பண்ணிட்டு கரெக்டாக எக்ஸிட் பண்ண முடிஞ்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபண்ட்ஸ்ல வெல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ்ல ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி வேணாலும் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் அப்படைட் இருந்ததுன்னா இந்த ரிஸ்க்கை எடுத்து ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி அப்படியே தொக்கி நிற்குது. ராஜாவுடைய கேள்வி ஒரு நேர் கூப்பிட்டு இருந்தார் ராஜான்னு. ஸ்விட்சிங்கை பற்றி சொன்னீங்க, எஸ் ரிவ்யூ பண்ணணும், ஸ்விட்ச் பண்ணணும் சொன்னீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கே வரேன், டெக்னாலஜி ஃபண்ட்ஸுக்கே வரேன். மாதம் 10,000 என்னை எடுத்துக்கிடும், 10,000 நான் வந்து முதலீடு செய்கிறேன்னு வச்சுக்கலாம். 12 மாதம் 1,20,000 ரூபாய், கிட்டத்தட்ட 50% லாபம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 60,000 ரூபா கூடி இருக்கு. கரெக்டா 1,80,000 ரூபா வந்திருக்குது. இந்த நேரத்தில் நான் லாபத்தை பதிவு பண்ணணுமா, இல்லை ஸ்விட்ச் பண்ணுறதா இருந்தால் நான் எப்படி ஸ்விட்ச் பண்ணணும்? அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இடத்துல 1,20,000, அதில் கிட்டத்தட்ட 30% கொடுத்துருக்கலாம். அது வந்து 1,20,000 + 40 1,60,000 வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் நான் எப்படி ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி நான் ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு உதாரணமாக சொல்லுங்கள். ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது 1,00,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது 60% வளர்ந்துருக்கும். மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல உள்ள growth ஒவ்வொரு இதுக்கும் அப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். அந்த ஆவரேஜிங்கா ஒரு 30-40% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸ்விட்சிங் பண்ண போறீங்க. ஓரளவுக்கு நீங்க டைம் பண்ணிட்டீங்க, இப்போ டெக்னாலஜி கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கிற டைம்ல ஸ்விட்ச் பண்ணும்போது ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபண்டே கொடுக்குறேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல டாப் பெர்ஃபார்மிங் டெக்னாலஜி ஃபண்ட். அந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 1 இயர்க்கு அப்புறம் அதுல இருந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது வெளியில எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஃபண்ட்ல போடுறதுக்கு பதிலா ஐசிஐசிஐ டைனமிக்ங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஃபண்ட் இருக்கு, டைனமிக் பிளான்.
ஒரு சிம்பிள் ஃபார்ம், ஒரு டிரான்சாக்ஷன் ஃபார்மை கொடுத்து ஐசிஐசிஐ டெக்னாலஜிலேருந்து எல்லா யூனிட்ஸையும் இருக்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே ஐசிஐசிஐ டெக்னாலஜிக்கு ஸ்விட்ச் பண்ண சொல்லி. எல்லாமா இல்லை லாபத்தை மட்டும்? இல்லை, செக்டர் ஃபண்ட்ஸை பொறுத்த வரையிலும் மட்டும் ஓரளவுக்கு மேலே அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும். அதுலேயும் டெக்னாலஜியில் ரொம்ப கடை தேர்ந்தவங்க இருப்பாங்க, ரொம்ப அதில் அனுபவசாலிகள், அந்த டெக்னாலஜி செக்டரை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்க வேணால் ப்ராஃபிட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஏரியா ஆஃப் இன்வெஸ்டர்ஸை தவிர மற்றவங்க எல்லாம் கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஸ்விட்ச் பண்ணுறது தான் நல்ல ஐடியாவாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். 50 வந்து இன்னும் ஒரு 80 ஆகலாம், இல்லை 90% ஆகலாம் அப்படிங்கிற ஆசை வேண்டாம். அதில் நீங்க சொல்றது அப்ப ஸ்விட்ச் இல்ல, ஸ்விட்ச் தான் லாபத்தோட. ப்ராஃபிட் மட்டும் ஸ்விட்ச் கிடையாது, என்டையர் ஸ்விட்ச். சோ ப்ராஃபிட்டையும் ஸ்விட்ச் பண்ணலாம் கண்டிப்பா. அப்படி ரொம்ப ரிஸ்க் அப்பிடைட் அதிகமாக இருந்தா நீங்க சொல்ற அந்த ப்ராஃபிட்டை மாத்திரம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு டைனமிக் ஃபண்டோ இல்ல ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட்லோ வச்சு. சிம்பிள் சார். அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது 1,50,000 ரூபாய் ஆயிடுச்சு, இன்னைக்கு வேல்யூ பார்த்துட்டீங்க. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் இந்த ப்ராஃபிட், அதாவது அந்த 50,000 ரூபாயை மட்டும் ஸ்விட்ச் பண்ணலாம்னு சொல்லலாம். அதுவும் பண்ண சாத்தியம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம், விளம்பரங்களுக்கு பிறகு பேசுவோம். வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி இந்தியா நிவேஷ் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் கிருஷ்ணதாசன் அவர்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தொலைபேசியை 42055292. வணக்கம், வர்த்தக உலகம். Yeah, I am Satyanarayanan calling from Nanganallur, Chennai. Welcome. இப்ப என்னன்னா இப்ப வந்து எங்க மாமனார் UTI மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காரு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அவர் ரொம்ப வருஷமா 20-30 வருஷமா அங்க புவனேஸ்வர் UTIல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஏத்தம் இறக்கமா மாறி போயிட்டே இருக்கு. அதை இப்ப கொடுத்துட்டு வேற எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா? சரி, அவர் லாபத்துல இருக்காரா? மாமனருக்காக அழைக்கின்ற மாப்பிள்ளை அவர் லாபத்துல இருக்காரா, அதை சொல்லுங்க. லாபம் இல்ல, கொஞ்சம் நார்மலா இருக்கு, மிடிலா தான் இருக்கு. சரி, இப்ப என்ன கேட்கணும்ன்றார் அதுல? UTI மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், அதுல லாபத்துல மீடியமா இருக்கு. என்ன கேட்கணும் உங்களுக்கு, என்ன தேவை அதுல? இல்ல, அத எக்ஸிட் பண்ணிட்டு வேற நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு பிரியப்படுறேன். ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரு 20,000 இருக்கு. நல்லது. ஓகே, வயது வயது அவர் வந்து 70. நன்றி. நிகழ்ச்சி பாருங்க, பதில் வருது. ஆக்சுவலி சார், நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு செக்டரல் ஃபண்ட். இந்த செக்டரல் ஃபண்ட்ஸ், அதுவும் பர்டிகுலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் எல்லாம் 2008 வரையிலும் ஆன இந்த புல் ரன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் தான் டாப் பர்ஃபார்மர்ஸ். ப்ராபப்ளி இவங்க அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த டைம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களா அவங்க லெகார்ட்ஸ் ஆக்சுவலி ஒரு டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்டை விடவும் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது லாஸ்ட் 1 இயர்ல -10%, லாஸ்ட் 3 இயர் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தாலும் மறுபடியும் -10%. லாஸ்ட் 3 இயர்ல டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட் 7-8% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற டைம்ல வெறும் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ், நான் செக்டரல் ஃபண்ட்ஸை கூட சொல்லல அக்ரெசிவா, அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க -10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால கண்ணை மூடிட்டு நீங்க வெளியே வந்துடணும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் ஏதாவது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth எந்த அளவுக்கு இருக்க போதும், அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுங்கிறது தெரியும். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க 70s வந்துட்டீங்க. நீங்க ஆக்சுவலி சொல்ல போனா நார்மல் டேர்ம்ஸ்ல நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு இன்கம் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கணும்னு விரும்பினா இன்கம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணா பேங்க் டெபாசிட்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லையா நீங்க எடுத்துட்டு அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஓகே ப்ராஃபிட்ஸ் லாஸ்ட்ல இல்ல, நீங்க ப்ராஃபிட்ஸ்ல தான் இருக்கீங்க. ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க எக்ஸிட் பண்ணிடணும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஹை ரிஸ்க் அப்பிடைட் இல்லாதவராக இருந்தால் கண்டிப்பா வெளியே வந்தாயே ஆகணும். ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஹோப்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறத விட வெளியே விளையாடுறது தான் நல்ல ஐடியா. சரி சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, லிக்விட் ஃபண்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கிட்டத்தட்ட 8%, 9 கூட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரமே சொல்லுது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் உங்களுக்கு 4 to 5, 6, சில வங்கிகள் வந்து 6-7% கூட தர்றாங்க. அப்படி இருக்கும்போது லிக்விட் ஃபண்ட்ஸில் எப்படி சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் போட்டு எடுத்து அது என்ன மெத்தடில் அது போனால் தொடர்ச்சியாக ஒரு 8%, 9% வரும்போது ஆனுவல் பேசிஸில் அதிகமாக வரும், அது எப்படி செய்யறதுன்றது சொல்லுவோம். அதாவது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியிலே மிக குறைந்த அளவு ரிஸ்க் இருக்கிற, அதாவது கிட்டத்தட்ட 0 ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 4-5 நாளைக்கு கூட பார்க் பண்ணிட்டு வெளியே வரதுக்கான வசதி இந்த ஃபண்ட்ஸ்ல உண்டு. ஏன்னா என்டர் ஆகிறதுக்கும் என்ட்ரி சார்ஜ் கிடையாது, எக்ஸிட் பண்றதுக்கும் எக்ஸிட் சார்ஜும் கிடையாது. எனி டைம் என்டர் ஆகி 2-3 நாள், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் இன்னைக்கு வச்சிருக்காரு, எடுக்க போற டைம் நிச்சயம் இல்லாம இருக்கு, அதெல்லாம் எடுக்க போற டைம் இன்னும் அடுத்த ஒரு வாரத்துல இந்த 1 மாசத்துக்குள்ள கூட இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில
சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சு இந்த வெறும் 4.5% சந்தோஷமா அதை வச்சுட்டு இருக்கிறத விட இதுல பார்க் பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபார்மை ஃபில் பண்றீங்க, இருக்கிற அமௌண்ட்டுக்கான செக்கை கொடுக்குறீங்க. அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல ஃபண்ட் பேர் வேணும்னா SBI மேக்னம் இன்ஸ்டா கேஷ்னு ஒரு ஃபண்ட் இருக்கு, கோட்டக்ல ஃப்ளோட்டர் ஷார்ட் டர்ம்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னைக்கு உங்களுக்கு காசு தேவையோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொண்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அடுத்த நாள் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ லிக்விடிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி, அடுத்த நாளே கிடைச்சிடும். ஸோ கண்ணை மூடிட்டு பெரிய சர்ப்ளஸை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஐடியில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கிட்டத்தட்ட அதை விட டபுள் மடங்கு 9% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. நீங்கள் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். சரி, ரெண்டாவது இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸில் 8-9% சொல்கிறாங்கல்ல, ஆண்டு அடிப்படையில் பார்க்கும்போது அது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டு அடிப்படையில் தான் இந்த 8-9 அதுதான் சொல்லுங்க, ஆனுவலைஸ்டு தான். ஆனுவலைஸ்டு தான். ஸோ அது வந்து எடுத்தோடனே நம்ம வந்து 4 மாதத்துக்கு 4 நாளைக்கு இருந்துட்டு அது 8% வளராது. ரிலேட்டிவ்லி அந்த 8% ஆனுவலைஸ்டுனா அதுக்கு எவ்வளோ, இந்த 4 நாளைக்கு எவ்வளோ அதுதான் வரும். ஸோ ஒரு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை, ரிஸ்க்கும் அவ்வளவா இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்டோட டபுள் மடங்கு. அது ஆன்லைன்லேயே செய்யலாம் இல்லையா? ஆன்லைன்லேயே செய்யலாம். நேர நிறுவனத்துக்கு போய் கூட செய்யலாம். கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் முன்னாடியே நம்ம திட்டமிட்டு போய் கொடுத்தோம்னா உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி முந்தின நாள். இன்னைக்கு நீங்கள் வெளியில் வர்றீங்கன்னா நேற்று போய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு அக்கௌண்ட் வந்துடும். சரி, ரெண்டாவது இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்னு இருக்குது, 1 மாத அடிப்படையில் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தர்றாங்க. இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்ற அப்படின்னா என்ன, எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸ்? அதாவது இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் வந்து இப்போதைக்கு பெருசாக ரெலவன்ஸ் இல்லை. எதுக்குன்னா முன்னாடி வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட். நேருடைய கால் எடுத்துட்டு நம்ம பேசுவோம் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். வணக்கம் வர்த்தக உலகம். வணக்கம் சார். எஸ் சார். என் பேர் குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். வெல்கம் குமார், சொல்லுங்க. growth versus dividend payout ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் growth, அதாவது உங்களுக்கு அந்த பணம் இமிடியேட்டா தேவையில்லைன்னா growthலயே இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸும் பிடிச்சிதான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா வந்து நீங்க சொல்ற சினாரியோல ஒரு 50% இன்க்ரீஸ் இருக்கும் போது growth funds will show more profit. அதுவே ஒரு 50% மார்க்கெட் கவுந்துருச்சுன்னா will dividend option be better than growth? Fine. அந்த கிளாரிட்டி நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேள்வி இது. நீங்க ஏன்னா உங்களுக்கு கியூமுலேட்டிவ் ஆப்ஷன், அதாவது உங்க ப்ராஃபிட்ஸும் சேர்ந்து வளரணும், உங்க அப்ரிசியேஷனும் சேர்ந்து வளரணும்னா growth ஆப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வந்து டெட் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் கொடுக்குற டிவிடெண்டுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. என்ன டிவிடெண்ட் டிக்ளரேஷனோ அது அப்படியே இன்வெஸ்டர் கையில் வந்து சேர்ந்துரும். ஸோ அதனால டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு பொருந்தாது. இப்போ நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்னது ஒரு கரெக்ட், ஒரு விஷயம் கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் வருது, இன்னைக்கு எனக்கு ஒரு டிவிடெண்ட் பே அவுட் வந்து அந்த டிவிடெண்ட் வெளியே வந்திருக்கும், மிச்சம் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் அந்த மார்க்கெட் ஃபாலில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு. ஆனால் அல்ட்ரா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஷன் ஆட்டிடியூட் வந்து அது பாதிக்கும் ரிட்டர்ன். ஏன்னா நீங்கள் லாங் டேர்ம்ல இருந்து growth ஆப்ஷனில் கண்டினியூ பண்ணியிருந்தா கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் நீங்கள் டிவிடெண்ட் பே அவுட்ல இருக்கும்போது கிடைக்காது. இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன ஒரு பதிலோட தொடர்ச்சி தான் அது. நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு வெளியில் வந்துருவோமே, நாளைக்கு மார்க்கெட் அஃபெக்ட் ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இருந்தால் டிவிடெண்டை எடுத்துக்கோங்க, டிவிடெண்ட் டாக்ஸ் ஃப்ரீயாக கையில் வருது. பட் லாங் டேர்ம் இருக்க போறீங்க, 7-8 வருஷம் இருக்க போறீங்க, உங்களுக்கு இடையில டிவிடெண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட வளர்ச்சி தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க growth ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க, கண்டிப்பா நல்ல அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, டிவிடெண்ட்லயும் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்க பீரியட் வந்து அன்சர்டனா இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தினால 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்க வேண்டிய வாய்ப்பு வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறவங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. டிவிடெண்ட் கிடைக்கிறது அப்படி டாக்ஸ் ஃப்ரீயா வந்து அது அப்படியே ரீஇன்வெஸ்ட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும், ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டேர்மில் 12 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணீங்கன்னா 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு. அதே இது நீங்க இப்போ இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச டிவிடெண்ட் ஆகுது டாக்ஸ் ஃப்ரீயா உங்க கையில் அந்த அமௌண்ட் மட்டுமாவது டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த 1 இயர்க்கு முன்னாடி வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 இயர்க்கு முன்னாடி எடுப்போங்கிற அன்சர்டனிட்டி இருக்கிற பட்சத்தில் மட்டும் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதர்வைஸ் growth ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லுங்க. அதாவது அவர் வந்து இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸையும் growth டிவிடெண்ட் மூணையும் கேட்டார். மார்க்கெட் ஏறும்போது இறங்கும்போது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அவருக்கு. அதுமாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் முக்கியமாக டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் எந்த ஃபண்டுக்கு அப்படின்னா டெட் ஃபண்டில் வர்றதுக்கு தான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை பற்றி பேசுவோம், அது ஒன்று பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு அண்மை காலங்களில் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் லான்ச் ஆன ஃபண்ட். எதுக்குன்னா முன்னாடி லிக்விட் ஃபண்டுக்கும் அதர் டெட் ஃபண்ட்ஸுக்கும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸில் ஒரு வித்தியாசம் வந்தது. முன்னாடி வந்து ஒரு 12.5% ப்ளஸ் டாக்ஸஸ் மட்டும் லிக்விட் ஃபண்டுக்கு இருந்தது.
மற்ற லிக்விட் ஃபண்டுக்கு ஜாஸ்தி இருந்தது, மற்ற ஃபண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். அதனால என்ன பண்ணாங்க, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்ங்கிற ஒரு ஃபண்டை லிக்விட் ஃபண்டுக்கு ஈக்குவலண்டாக அது பெர்ஃபார்ம் பண்ணும், பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும். அல்ட்ரா ஷார்ட் டேர்மில் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தது. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற பேப்பர்ஸோட மெச்சூரிட்டி கொஞ்சம் லாங்கராக இருந்ததுனால அங்கே டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு எல்லா டெட் ஃபண்டுக்கும் சமமான டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்தாச்சு. ஸோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் நிறைய கேசஸில் வந்து எக்ஸிட் லோடு வச்சிருந்தாங்க, 1 month எல்லாம் 15 daysக்குள்ள எடுக்கும்போது எக்ஸிட் லோடு வச்சிருந்தாங்க. லிக்விட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எக்ஸிட் லோடு இல்லாமல் இருக்கும். ஸோ ஒருத்தர் ஷார்ட் டேர்ம்க்காக அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா லிக்விட் ஃபண்டுக்கே போகலாம். இன்னைக்கு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் வந்து பெருசாக ரெலவன்ஸ் இல்லை. அது வந்து 30 நாள் அடிப்படை தானே. ஆமாம், லிக்விட் ஃபண்ட்ஸ்னா எப்போ வேணா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து 30 நாள். இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் எல்லாம் மாறி ஒன்லி டெட் ஃபண்ட்ஸ்க்கு வந்ததனால அதை பத்தி நம்ம கவலை. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேறுபாடுக்காக மட்டுமே வந்ததுதான். அந்த எவ்வளவு கொடுத்திருக்கு இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்? அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ரிலேட்டிவ்லி லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு ஈக்குவலா தான், கிட்டத்தட்ட 7-8% ஆனுவல் கொடுத்திருக்கு சார். அப்புறம் முக்கியமான கேள்வி, இந்த ஆம்பி வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பலருக்கும் எழுத்தறிவு மாதிரி இந்த பொருளாதார அறிவு, சந்தைகளை பற்றிய அறிவு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பற்றிய அறிவு அதிகரிக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தையும் போய் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க, தத்தெடுக்க சொல்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டை. அப்படி எப்படி இவங்கெல்லாம் செய்ய போகிறாங்க, அதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லுங்களேன். அதாவது 85 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியா முழுக்கதும் 85 டிஸ்ட்ரிக்ட்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 85 டிஸ்ட்ரிக்ட்ஸில் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன இருக்குன்னா, இங்கெல்லாம் நிறைய பேங்க் டெபாசிட்ஸ் வருது. ஆனால் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு, அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு மித்த ஈக்விட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பற்றி பெருசாக ஞானமோ அதுக்கான வசதியோ இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த 88 டிஸ்ட்ரிக்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் போய் தத்தெடுக்கணும். அங்கே போய் லிட்ரஸி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜை வழங்க, முடிஞ்சால் அவங்க பிரான்ச் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ பேங்க் டெபாசிட்ஸில் மட்டுமே போடுறவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் வந்து பேங்க் இன்வெஸ்ட் பண்ணி பேங்க் டெபாசிட்ஸோட ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ஏயுமும் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 85 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸை வளர்க்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த செபி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. சரி, பல விஷயங்கள், பல கேள்விகள், பதில்கள், விளக்கங்கள் மிக சிறப்பாக அனைத்து நேர்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் விளக்கமாக பதில் சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் சன் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நேர்களே, கிருஷ்ணதாசனின் பதில்கள் பல தகவல்களை அள்ளி தந்திருக்கும். நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் நிச்சயமாக பலன்கள் உங்களுக்குத்தான். அதேபோல இணையதளத்திலும் எமது நிகழ்ச்சிகளை பாருங்கள். youtube.com/sunnews எங்களது சைட்டுக்கு சென்றால் அங்கு வர்த்தக உலகம் நிகழ்ச்சிகள் அனைத்துமே அப்லோட் செய்யப்படுகின்றன. அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.